Hi, I am from Topskill. லாஸ்ட் வீடியோல நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இஃப், இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது நெஸ்டட் இஃப், ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறது. வெளியே உள்ள இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருக்குதா அப்படின்னு பார்க்கும். வெளியே உள்ள இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அடுத்து உள்ள உள்ள இஃப் கண்டிஷன் பார்க்கும். இது மாதிரி மேல உள்ள கண்டிஷன், அதாவது வெளியே உள்ள அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பிளாக் குள்ளேயே போகும். ஒரு இஃப் கண்டிஷனுக்கு இன்னொரு இஃப் கண்டிஷன், அதுதான் நெஸ்டட் இஃப். இல்ல எனக்கு வெளியே உள்ள இஃப் கண்டிஷனே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல உள்ளதான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப இதுக்கு ஒரு அவுட்புட் பார்த்துக்கலாம். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி i ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்து ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல i ஈக்குவல் டு 10 பாக்குறேன். ஆமா, என்னோட i வேல்யூ 10 தான். அப்ப இஃப் பிளாக் உள்ள போகும். அங்க என்ன கொடுத்துருக்கேன், i லெஸ் தென் 10 தான். ஐயோட வேல்யூ 10 லெஸ் தென் 15, கண்டிஷன் ட்ரூ தான். அப்ப எனக்கு பிரிண்ட் அப் என்ன கொடுத்துருக்கேன், i இஸ் ஸ்மாலர் தென் 15, ஐயோட வேல்யூ என்னது 10. அதனாலதான் நமக்கு உள்ள உள்ள இஃப் கண்டிஷன் உள்ள பிரிண்ட் ஆகுது. i இஸ் ஸ்மாலர் தென் 10, சாரி, i இஸ் ஸ்மாலர் தென் 15 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்த இஃப் கண்டிஷன் நான் உள்ள என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இஃப் i லெஸ் தென் 12, 12 வேல்யூ கம்மியா அப்படின்னு பாக்குறேன். ஆமா, என்னோட i வேல்யூ 10 தான். அப்ப i இஸ் ஸ்மாலர் தென் 12 2 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்ப எனக்கு ஐயோட வேல்யூ நான் இங்க வேற ஏதாவது 20 அப்படின்னு கொடுத்தாதான் எனக்கு உள்ள உள்ள பிளாக்குக்கே போகாது. ஏன் அப்படின்னா வெளியே உள்ள இஃப் கண்டிஷன்ல எனக்கு ஃபால்ஸ் ஆயிரும். இப்ப இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் இப்ப என்னோட ஐயோட வேல்யூ 10, அதனாலதான் வெளியே உள்ள இஃப் கண்டிஷன் ட்ரூ. அதனாலதான் எனக்கு i is smaller than 15. அடுத்த இஃப் கண்டிஷனும் ட்ரூ, 10 less than 12. அதனாலதான் i is smaller than 12 2 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க i 13 அப்படின்றத நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்ப நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வராது. எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்டே இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ 13, ஆனா வெளியே உள்ள இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ 10 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப இங்க 13 மாத்திரும். இங்க 13 அப்படின்னு மாத்தணும் அப்படின்னா இப்ப ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இஃப் கண்டிஷனுக்கு உள்ள போகும். i is smaller than 15 அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் நெஸ்டட் இஃப் கண்டிஷன். ஒரு இஃப் கண்டிஷன் அதுக்குள்ள இன்னொரு இஃப் கண்டிஷன், வெளியுள்ள இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னாதான் அதுக்குள்ள உள்ள இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். இப்போ பார்த்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு கான்டாக்டும் பண்ணலாம்.